ஹலோ. என்னுடைய பேர் தர்மனுங்க. நான் இந்த அரவேணப்பகுதி கோத்தகிரி வட்டாரத்தில இந்த அரவேணு பகுதியிலேருந்து வசிச்சுட்டு வரேங்க. ஆனா இங்கே கடந்த 4, 5 நாட்களுக்கு வந்து அரவேணு பகுதி முழுவதுமாக ஒரு கொசுவோட சின்ன ஒரு புழு ஒரு பூச்சி அ இரவு பகலுமா சேர்ந்து முழுமையா போயிட்டு சுத்திட்டு இருக்குங்க. இதனால இப்போ நெறைய பொதுமக்கள் அத்தனை பேருமே பொதுமக்கள்னு சொல்லும்போது மத்த வாகன ஓட்டிகள் எல்லாருமே ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. இதில அப்படி சொல்ல போனோம்னா, இப்போ அ க சாயந்தரம் 6 மணிக்கு மேல ஒவ்வொரு வீட்ல ஆயிரக்கணக்கில இந்த பூச்சி உள்ள புகுந்துருதுங்க. அப்புறம் வீட்ல தூங்க முடியறதில்ல. அப்புறம் சாப்பிட முடியறதில்ல. சாப்பிட்றதுக்கு எது பிளேட் எடுத்தாலும் அந்த பிளேட்ல அது உட்காந்துக்கிறது. இந்த மாரி இருக்கும்போது, அதே மாதிரி கண்ணுலயும் கண்ணுக்குள்ள வந்துருதுங்க. அப்புறம் வாய்க்குள்ளயும் புகுந்துருது. இந்த மாரி வெளியில வந்தாலும் கூட வெளியிலயும் நடமாடவே முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு தொல்லை குடுத்துட்டுருக்காங்க. இது சாயந்தரம் 6 மணிக்கு மேல ரொம்ப கடுமையா ஜாஸ்தியா இது புழுப்பூச்சி நடமாட்டம் ஜாஸ்தி இருக்கு. பகல்ல ஓரளவு கொஞ்சம் குறைவா இருந்தா குறைவா இருக்குங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு பாதிப்பு. ஏன்னா பகல் நம்ம வீட்ல தங்க வாய்ப்பு இல்ல. எல்லாம் வெளியில வர்றதுனால அந்த அளவுக்கு இதுவும் தொல்லை பண்றது. ஆனா வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் இருக்கவே முடியல. அந்த அளவுக்கு இந்த பூச்சினால தொல்லை. இதுவரைக்கும் இந்த பூச்சி இந்த அரவேல் பகுதின்னு இல்ல, மத்த இதுவரைக்கும் எந்த ஊர்ல இந்த பூச்சி இதுவரைக்கும் வந்ததில்ல. 2வது நான் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் விசாரிக்கும்போது, கோத்தகிரி பகுதியிலலாம் இந்த பூச்சி இல்லன்னு சொல்றாங்க. ஆனா இந்த அரவேணு பகுதியில மாத்திரம் இந்த பூச்சி எப்படி தான் வந்துச்சு? என்ன ஏது ஒண்ணும் தெரியல. இதுல சுகாதாரத்துறையில எப்படி நடவடிக்கை எடுப்பாங்களா? அது இது என்ன இந்த பூச்சி எப்படி வந்துச்சு? என்ன ஏதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறதே பெரிய சிரமமா இருக்குன்னு தோணுது. ஆனா இதுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக தான் நடவடிக்கை எடுத்தா தான் இதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ண முடியுது. சொன்ன மாரி இப்போ 6 மணி ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொருத்தரும் அது குழந்தைகள்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கு தெரியாமயே சாப்பாட்டுல இந்த பூச்சி உட்காந்துருச்சுன்னா, அவங்களுக்கு தெரியாம அவங்க சாப்பிட்டாங்கன்னா, பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா என்னது நமக்கு தெரியாதுங்க. அந்த மாரி சப்போஸ் பாதிப்பு ஏதாவது வந்துச்சுன்னா, அது நம்ம எப்படி அதுக்கு ரெமெடி கிடைக்குங்கிறது ஓகே. சொல்ல முடியாது. அப்படி கரெக்ட். இருக்கும்போது, உடனடியா இப்போ இந்த அரவேணு போது இந்த பூச்சி எப்படி வந்துச்சு என்னது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி, அதுக்கு மாரி இம்மீடியட்லி வராத அளவுக்கு தடுக்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். நன்றி.